வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. சித்திரை மாத பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அது கோச்சார விதிகளின்படி சனி பகவான் மற்றும் வக்ர செவ்வாய் குரு ஆகியோர் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. மேலும் உங்களோட ஜென்ம ராசி குரு பகவான் தன்னோட 5ஆம் சுப பார்வையை காட்சியளிக்கிறார். இப்போ ராசிக்கு 6ஆம் இடமாகிய மீனத்துல சனி செவ்வாய் கூட்டு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதும் நன்மைக்கு தான். இது தவிர ராசிக்கு பாக்கியஸ்தானமாகிய மிதுனத்துல குரு உட்கார்ந்துக்கிட்டு துலாம் ராசியும் தன் சுப பார்வையினால பலப்படுத்துறாரு. இப்போ வருமானத்துக்கு குறைவு இருக்காது, வீண் செலவுகள்ன்றது இருக்காது. இப்போ குடும்பத்துல ஒற்றுமை அமைதி நிலவும். இப்போ தசாபுத்தி உங்களுக்கு அனுகூலமா இருந்தாலும் பண வரவுக்கும் சாத்தியமா இருக்கு. உடம்பு ஆரோக்கியன்றதும் திருப்தியா இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நகரும். திருமண முயற்சிகள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சக்சஸ் ஆகும். உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் உங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். உங்களுக்கு ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுபோல வேலையிலையும் உங்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும். ஏற்கனவே வேலை இன்ட்ரெஸ்டாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னமும் ஆர்வத்தோட நீங்க வேலை செய்வீங்க. இப்போ தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். எந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். ஏற்கனவே இருக்க கடையில் ஒரு புது பிரான்ச் ஓபன் பண்றதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால வியாபார முன்னேற்றத்திற்காக புதிய முதலீடுகள் நீங்க செய்யறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தைரியமா செய்யலாம். இப்ப கலைத்துறை அப்படின்னாலே சுக்கிரனுடைய அதிகாரம் தான். அப்ப என்ன சொல்றாங்கன்னா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அதனால வருமானமும் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா விவசாயத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டா வயல்களில் நீங்க தோட்டத்துல வழக்கத்துக்கு மீறி நீங்க உழைக்க வேண்டியது இருக்கும். ஆனாலும் விளைச்சல் வருமானம்ன்றது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அடுத்து உங்களுடைய அறிவுரை அப்படின்னா உடல் நலனில் கவனத்தோடு இருப்பது நல்லது. இப்போ பரிகாரம் திருநாகேஸ்வரம் திருத்தலத்துக்கு போயிட்டு ராகுவுக்கு நல்லெண்ணெய் மற்றும் பால் அபிஷேகம் பண்ணிட்டு வர்றது நல்லது. நன்றி, வணக்கம்.